இந்த சிறப்பு நிகழ்விற்கு நம்முடைய கணேசாத்திய ஜிம்மா பள்ளிவாசலின் கண்ணியமிகு முத்துவல்லி ஹாஜி எஸ்யூ சைஃபுல்லா அவர்களை தலைமை தாங்கி நடாத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் துவக்கமாக அல்-குர்ஆனின் சில வசனங்களை மௌலவி ஹாஃபிஸ் முஹம்மது ஹாஃபிஸ் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفلتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم. الحمد لله جزاكم الله أحسن الجزاء. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العظيم. الحمد لله. சிறப்புமிகு இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தரக்கூடிய கணேசாத்திய ஜிம்மா பள்ளிவாசல் முத்துவல்லி அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு சொற்பொழிவு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாத் ஃபசீலுல் பயான் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் பிஆர் அப்துல் சமத் ஹசரத் அவர்களே, மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விழாவின் கதாநாயகர்கள், அல்லாஹ்வுடைய பேர் அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு சென்றக்கூடிய ஹாஜிமார்களே, அவர்களை வாழ்த்தி வழிநடத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முத்தவல்லிகளே, நிர்வாகிகளே மற்றும் ஜமாத்தார்களே, உங்கள் அனைவரையும் கணேசாத்திய ஜிம்மா பள்ளிவாசல் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரஹபா அஹ்லன் வஸஹலன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இபாதத்தின் அடிப்படையில்
இந்த மனித சமூகத்தின் மீது சில கடமைகளை விதித்திருக்கிறார். அவைகளில் சிலது உடல்களில் சார்ந்த உடலை சார்ந்த வணக்கங்களாக அமைத்திருக்கிறார். அவைகளில் சிலதை பொருள் சார்ந்த வணக்க கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. 40 வயசு ஆகட்டும் 5 வயசு ஆகட்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. வசதிகள் கிடைத்த உடனே ஹஜ் செய்வது கடமையாக ஆகிவிடுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த சிறந்த உயர்ந்த வாய்ப்பை வழங்குகின்றான். ஏனென்று சொன்னால் நீங்கள் செல்லக்கூடிய இடம் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வீட்டிற்குள் நினைத்தவர்கள் எல்லாம் நுழைந்துவிட முடியாது. வசதி படைத்தவர்கள் எல்லாம் நுழைந்துவிட முடியாது. யாரை அல்லாஹ் நாடுகின்றானோ, எனது வீட்டிற்கு யார் வர வேண்டும் என்பதை நான் நாட வேண்டும், அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடினால்தான் அந்த பைத்துல்லாஹ்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். உலகத்தில் நிறைய பேரிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றது. ஆனால் அந்த பைத்துல்லாஹ்வுக்கு யார் வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய இடத்திலே அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் உங்களை அல்லாஹ் நாடி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பேருபகாரம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை சூழ்ந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடி வைத்தான். அவனுடைய வீட்டிற்கு வருவதற்கு உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் நாடி வைத்தான். எனவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்ர் செய்ய வேண்டும். அவர் கொடுத்த இந்த நியமத்திற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துகின்ற போது உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள் மறுபடியும் கிடைப்பதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணங்களை சரியானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக மட்டும் நிறைவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். எனவே ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் நாம் அங்கு செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என் மீது கடமையான இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்கிறேனே தவிர உலகம் சார்ந்த வேறு எந்த நோக்கம் எனக்கு இல்லை என்பதை நாம் நம்முடைய மனதிலே ஆழ் மனதிலே பதிவைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நன்றாக இருந்தால் ஷைத்தான் நம்மை நன்றாக இருக்க விடுவதில்லை. நீங்கள் வியாபாரத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக நீங்கள் அங்கு காபாவிற்கு சென்ற பிறகு எங்கெல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று உங்களை அழைத்து எங்களை நாம் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். துஆவை வேண்டக்கூடிய விழாவை தவிர இது வழியனுப்பு விழா அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், ஹாஜிகள் துஆ செய்தால் அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஹாஜியுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. எதை கேட்கின்றார்களோ அது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலை நீங்கள் ஹஜ் செய்து வீட்டிற்கு திரும்புகின்றவரை இந்த சிறந்த அருள்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான். எனவே உங்களை நாங்கள் அழைத்து கண்ணியப்படுத்துகின்றோம். எங்களை யாவரோ அவரை யாவப்படுத்தி நீங்கள் துஆ கேளுங்கள். அதே போன்று அங்கு பிறந்த பாலகனாக ஊர் திருவதற்கு இருக்கிறது. ஹஜ் செய்த ஒவ்வொரு ஹாஜியும் அங்கு பிறந்த பாலகனாக, அதாவது எந்த பாவமும் இல்லாத மனிதர்கள். உஸ்தாத் தஸ்மீல் பயான் மௌலானா மௌலி அப்துல் சமத் ஹஸ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد إذ وكان نبينا رسول الله صلى الله عليه وسلم الحجاج والأمار والسلطان صدق رسول الكريم صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையவருமாய் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேராமத்தை போற்றியவராய் என்னுடைய நான் ஆரம்பித்த கதைக்கும் சிறப்புக்குரிய முதல்வர் அவர்களே, அந்த தேஷ்பா மதவர்களே, ஆளுநர் பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வின் அருளும் மதத்தை கற்பனை செல்லலாக சமாளம் என்றும் கிடைக்க அல்லாஹ் கொடுப்பார். அதுமேல ஆதிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் உங்களை விருந்துக்கு அழைத்திருக்கிறார். அந்த விருந்து நீங்க போய்தான் அனுபவிக்கணும். இங்க அனுபவிக்கிறதுக்கு இருக்குது. இப்ப 52,000 பேருக்கு கிடைக்கல. 52,000 பேருக்கு அந்த விருந்து கிடைக்கல. கிடைக்கும். அதோட நன்மை எல்லாம் தந்துருவாங்க. அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா அவங்க கிடைக்கல என்றுதான் அவங்களுக்கும் இந்த விருந்து இருக்கு. நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போகிறீர்கள். நீங்க எப்படி போகணும்? அடுத்தது விருந்தாளி மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அல்லாஹ்வுடைய நேரடியாக பேச போறீங்க. இரண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதிகளுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஆதிகள் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. உங்களுடைய தகுதி என்ன புரிஞ்சா? ஆதிகளே, உங்க தகுதி என்ன? உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா. நீங்கள் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பீர்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அப்ப நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிற இடத்துல அல்லாஹ்வும் ரசூலும் நிப்பாட்டிக்கிறாங்க. நீங்க அதை கேட்கணும். அர்த்தத்தை சொன்னாங்க. அதாவது உபதேசம் இல்லாதவர்கள் மக்கா வேறு வந்தாங்க. கர்மனை சல்லல்லாஹு சொல்றாங்க. ஓதிட்டே போகுது. அப்ப முதல்ல உங்களுக்கு அத்தனையும் நான் ஏற்றுப்பேன் கேளுங்க எந்த இடத்துல கிடைக்கிறது. அந்த இடத்துல நீங்க கேட்டா நம்பதற்கு நான் போர் அடிச்சா போர் அடிக்காது. நானா கிடைப்பாங்க அதுக்கு போர் அடிச்சுட்டா ஏழுக்கு போர் அடிச்சு. இப்போ 3 பக்கம் தான் வரலாம். 4வது பக்கத்துக்கு அடுத்த பின்பக்கத்துல உங்களுடைய மாடி
பண்ணுங்க, தனுவமும் பண்ணுங்க, தொடுங்க, தொட்டுட்டு நேர தமோடு கணா ஆத்தினா வித்துத்தியா அசரத்தன் பகில்லா மனதி அசரத்தோடு மக்கினா அதான் ஒரு லோகம் சொல்றாரு 1 லட்சம். ஒரே லோகம் 9 மாசம் 10 நாள். ஒரு நாள் இமாம் ஜமாத்தோட அங்க நீங்க சொல்றா 277 வருடம் 6 மாதம் இருக்கு. இப்ப இவ்வளவு நன்மை காபாவில தான் தோணும், அறத்துல தான் தோணும். இப்படி பண்ணுங்க. நான் அதிதியார் போயிட்டு வர முடியலையே ரூம்ல ரெஸ்ட் எடுக்காதீங்க, அதுக்குதான் போயிருக்கோம். அதிதியாருக்கு போங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுச்சு என்கிட்ட, இந்த தொற்றுல பொம்பளை பிள்ளை சொல்லுச்சு, அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நாங்க காலையில வருவோம், நாங்க காலையில வந்து தொழுது அத்தை விட்டு வருவோம், வந்து வீட்டு ரஜினியாருக்கு வருவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், அவங்க சமைப்போம், சாப்பிடுவோம், சாப்பிட்டு அசருக்கு சாப்பாடு கையில எடுத்துட்டு ராத்திரி சாப்பாடு அசருக்கு எடுத்து அசரே கையில எடுத்துட்டு போயிடுவோம். அசருக்கு நாங்க நுழையிறது தான், பஜனுக்கு தான் நாங்க விளையாடுவோம். அங்கேயே படுத்து கிடப்போம், அங்கேயே சாப்பிடுவோம், தரத்துக்கு தருவோம், பஜனுக்கு தருவோம், அப்புறம் வந்துருவோம். இது ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுச்சு. நம்ம ஆம்பளை பிள்ளை சொல்றது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்ல, விவாதத்துல ஆர்வம் வைங்க, ஆசை வைங்க, ஒரு கஷ்டம் பேசுகிறாங்க, எந்த முறையும் இல்லை. நாம தவற விட்டாருங்க. நீங்க முதல்ல சைத்தான் கல்லறிக்க ரூம் போயிடுங்க. ரூம்ல இருந்து சைத்தான் கல்லறிக்க இடம் எங்க இருக்கு பார்த்துக்கங்க. கல்லறிஞ்சு ஆளா ஒண்ணா தூக்குவாங்க, பெரிய செய்யலாம். கூட்டமா உங்க கண்ணுக்கு தெரியும், கூட்டமே இல்ல. நீ உள்ள போங்க, எல்லாம் 3 மாடி இருக்கு. சைத்தான் கல்லறிக்கு 3 மாடி இருக்குது. எங்க வேணாலும் போய் கடிங்க, குடும்பத்துல இல்ல. ஆனால் உங்க இடத்தை மட்டும் நீங்க பேக் பண்ணி வச்சுக்கீங்க. ஆனா உங்களுக்கு எந்த விதம் வராது, நேரம் போதுலாம். அருமையான பயணம். பெருமானா சல்லல்லாஹு உஹதுக்கு போங்க. உஹது நம்மளை விரும்புது. நான் உஹது பெருமாள் சொன்னாங்க, இனிமே அதுக்கு சொல்லுங்க, நான் உங்களை விரும்புறேன்னு சொல்லுங்க. அந்த உஹது உங்களுக்கு மறந்துடுவது. பதிலுக்கு போக போறீங்க, அங்க சஹாபாக்களை திறந்து பங்கி போறீங்க. திறந்து பங்கி 10,000 சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்காக சலாம் சொல்லுங்க. அருமையான ஒரு வாய்ப்பை அல்லா உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தான். இதை இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் முடியாதா, முஸ்லிம்கள் அனைவருக்கும் முடியாதா, எப்படி பணங்கள் எல்லாம் பண்ணிடாதா அப்படி நீங்க கேளுங்க. அந்த தர தயாரா இருக்கிறார். நீங்க இது காசிக்க மரியாதை இல்லை. இந்த நன்மைகளை நீங்க வந்து பார்க்கும்போது இன்னும் 10 செஞ்சிருக்கலாமே தோணும். அவ்வளவு பெரிய வாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த துவாவலை நீங்களே சேர்த்துக் கொள்ளுங்கள். வாகன பாவனா திருவிழா இருப்பினார். அடுத்தபடியாக ஹாஜிகளுக்கு கண்ணியப்படுத்தி பொன்னாடை போற்றப்படுகிறது.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا وافي نعمه ويكافئ مزيدا يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين سبحان الله بحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وأصلح مسلي ذات بينهم واجعل في قلوبهم ما تثبتهم ولا ملة رسول الله صلى الله عليه وسلم اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم مرات كرات فرارا وتكرارا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على محمد وآله وسلم الحمد لله رب العالمين.